Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுயமாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு சில ஆட்கள் ஃப்ரீ சர்வீஸை டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃப்ரீ சர்வீஸ் தேவைப்படும் போது மட்டும் அவங்களுக்கு இந்த மனிதநேயம், கருணை, இரக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தவங்க கிட்ட இருந்து ஃப்ரீ சர்வீஸை வாங்கிக்கிறது அவங்களோட பிறப்புரிமை மாதிரியும், அந்த பிறப்புரிமைக்கு எதிராக நீங்கள் ஒரு வேளை முடியாது அப்படின்னு சொல்லிட்டா உடனே கொந்தளிச்சு போயிடுவாங்க. பயங்கரமாக தத்துவம் எல்லாம் பேசி லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்கிறேன், நீ எனக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணணும்ல, அது எப்படி நோ சொல்லுவேன் அப்படிங்கிற துணியில் சென்டிமெண்டெல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற அதே மனிதநேயத்தோட மற்றவங்க எந்த சூழ்நிலையில் நோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கேட்ட உதவியை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு மனிதநேயம் இல்லைன்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு பேர் பவுண்ட்ரி ப்ரீச்சிங். உங்களோட பவுண்ட்ரிஸை அவங்க உடைக்கிறாங்கன்னு அர்த்தம். தான் கேட்டது கிடைச்சே ஆகணுங்கிற என்டைட்டில்மெண்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி காரியம் நடக்காமல் போச்சுன்னா நோ சொன்னதுக்காக உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதுலேயும் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் எதிர்பார்க்கும்போது நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கள பகைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்தில் லிட்ரலி அவங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கவும் தயாராகிடுறீங்க. ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட இந்த வீக்னஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தொடர்ந்து உங்கள்கிட்டேருந்து ஃப்ரீ சர்வீஸை மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பேர் மனிதநேயம் கிடையாது. உங்கள் உழைப்புக்கும் திறமைக்குமான ஊதியத்தை எதிர்பார்க்கறது உங்களோட உரிமை. ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்கிற விஷயத்த ஆரம்பத்துலேருந்தே ஸ்ட்ரிக்டாக சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறமும் உங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி யோசிக்காமல் இந்த மாதிரி என்டைட்டில்மெண்ட்டோட உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்கள கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசி உங்களோட டைமையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மனித நேயத்தை பற்றி இந்த மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறவங்க தான் மற்றவங்களை சத்தமே இல்லாமல் சுரண்ட பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பத்திரமா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.